இப்போ ரெண்டுமே ஒரே சைஸ் ரூ. 2 காயின் தான் இல்லையா? இப்போ இந்த காயினை இங்கே வச்சுட்டு இது அப்படியே சுற்றி வந்து இப்படியே சுற்றி வரத்துக்கு 2 தடவை சுற்றி வரும். ரெண்டுமே ஒரே சைஸ் தான், ஆனால் சுற்றி வரத்துக்கு மட்டும் 2 தடவை சுற்றி வருது. ஏன் தெரியல. ஆனால் அது எப்படிங்கிறத நான் காட்டுறேன். இப்போ ரெண்டும் ஒரே காயின் தான் இல்லையா? இதை எப்படி மெஷர் பண்ணலான்னா, இப்போ 2 காயினும் எடுத்துக்கிட்டு ஒரு நூல் அளவுக்கு எடுத்துக்கிட்டு அந்த நூலை இதோட சுத்தளவு நான் எடுத்துக்கிறேன், அதே மாதிரி இதோட சுத்தளவு எடுத்துக்கிறேன், ரெண்டுத்தையும் மெஷர் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ ரெண்டுத்தோட மெஷர்மெண்ட்டும் ஒரே சைஸா இருக்கும். அந்த ரெண்டுமே ஒரே சைஸா இருந்தா இது ஒரு புள்ளியில ஆரம்பிச்சு சுத்தி திருப்பி அதே புள்ளிக்கு வரதுக்கு வந்து அதே சைஸ் தானே ஆகணும். ஆனா இப்ப இப்படி சுத்தி வரும்போது மட்டும் 2 தடவை சுத்தி வருது. ஏன்? சுற்றளவு ஒண்ணுதான். இந்த சுற்றளவை நீங்க ஒரு நூலாக்கி இல்ல ஒரு கோடாக்கி நீங்க போட்டு அதுல இருந்து ஒரு 2 இன்னும் 2 வரதுக்கு ஒரு தடவை தான் சுத்தி வருது. ஆனா இப்படி சுத்தி வரும்போது மட்டும் 2 தடவை சுத்தி வரும். ஏன் தெரியல. ஆனா அது என்ன எப்படிங்கிறத நான் காட்டுறேன். இப்ப பாருங்க. இந்த சுற்றளவை ஒரு நூலை வச்சு மெஷர் பண்ணுவோம். இப்படி ஒரு புள்ளியில ஆரம்பிச்சுக்கிறோம், அதை சுத்தி வந்து ஓகே, இப்ப சுத்தி வந்து அதே புள்ளியில முடிச்சு இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணி இந்த இடத்துல நான் கட் பண்ணிக்கிறேன். சரியா? இப்போ இந்த இடத்த நான் கட் பண்ண போறேன். சரியா? இதுதான் அதோட சுற்றளவு, அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ். அதை நீட்டாக்கியிருக்கேன். இப்போ இந்த 2 காயினும் ஒரே சைஸு. அந்த ஒரே சைஸுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அதோட சுற்றளவு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த நூல் தான் அதோட சுற்றளவு சைஸு. அது எப்படி வெரிஃபை பண்ணுறேங்கிறத இப்போ பாருங்க. இந்த 2014 கிட்ட இருக்கிற புள்ளியிலேருந்து ஆரம்பிச்சு திருப்பி சுற்றி திருப்பி அதே புள்ளி வரைக்கும் இருக்கிறது தான் சுற்றளவுன்னு பேர். இதுதான் இதோட சுற்றளவு. சரி, வாங்க அதை சுற்றி பார்க்கலாம். இப்போ 2க்கு கீழேன்னு சுற்றுறேன். ஓகே ஓகே, 1 செகண்ட் இருங்க, அழுக்குது. ஸோ இப்போ 2017க்கு கீழேயும் 2014 கீழேயும் பார்த்தா 2 புள்ளி இருக்குது. அந்த 2 புள்ளிலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ 2. ஓகே, இந்த 2ங்கிறது இப்போ நேராக இருக்குது. நேராக இருக்கிறது சுற்றி ஹாஃப் டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா திருப்பி நேராக வந்து நிற்கும். அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஒரு சுற்றி முடிச்சாதான் அது வந்து நேராக நிற்கும் இல்லையா? இப்போ நான் அது ஒரு சுற்றி கம்ப்ளீட் பண்ணுறேன். இப்போது இப்போ நேராக வந்து இருக்குது. ஒரு சுற்று கம்ப்ளீட்டாக சுற்றி முடிச்சாதான் வந்து 2 வந்து தலைகீழ போய் இப்போ திருப்பி நேராக வந்து நிற்கும். இப்போ திருப்பி 2வது சுற்றுது. இப்போ சுற்றி 2வது சுற்றி கம்ப்ளீட் பண்ணி திருப்பி வந்து அதே இடத்துல நிற்குது. எக்ஸாக்டாக என்னால் பண்ண முடியல, ஏன்னா வழுக்கிற இடமா இருக்கிறதுனால ஒரு 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 மில்லிமீட்டர் 2 மில்லிமீட்டர், ஏன்னா ஒரு சென்டிமீட்டரோட கம்மியான டிஸ்டன்ஸ் வந்து அக்யூரசி கம்மியாக இருக்கலாம். எப்படி இருக்கு பாருங்க. நேராக வச்சு சுற்றினா ஒரு சுற்றுது. இதே ஒன்று சுற்றி வந்தால் 2 சுற்றுது. எப்படி அப்படின்னா, இது சர்க்குலர் மோஷனில் இருக்கும்போது இது மாதிரி நடக்கும். எந்த ஒரு காயினோ இல்லை 2 சர்க்குலர் ஐட்டமும் ஒன்று சுற்றி வர்றதுக்கு அதே இதில் சுற்றி வர்றதுக்கு 1+1 ஆகும். அதோட சைஸு ப்ளஸ் ஒரு டைம் எக்ஸ்ட்ரா நடக்கும். அந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் மட்டும் ஒரு சுற்றி எக்ஸ்ட்ரா வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு சில மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. அதை தேடி பிடிச்சி நெக்ஸ்ட் டைம் வந்து அதோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பாருங்கள்.